இறந்தவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியும். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஜப்பான்ல இருக்க இவாடே ப்ரிஃப்யூச்சரா அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கு. இது எங்க இருக்குன்னா ஒட்சுசுச்சில இருக்கு. ஸோ இந்த பார்க்ல தான் வந்து இந்த டெலிஃபோன் பூத் இருக்கு. டெக்னிக்கலி இது என்ன கதைன்னா வந்துட்டு, இவாடே இட்டாரோ சசாகி அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு 2010ல அவர் கேன்சர்ல இறந்து போயிடுறாரு. ஸோ இதனால அவர் துக்கத்த தாங்க முடியாம ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ இதுக்காக அவர் நெறைய வேஸ்ட் பண்ணாரு. ரொம்ப டிப்ரஸ்டா இருந்திருக்காரு. ஸ்டில் வந்து அவருக்கு வந்து இத வெளிய எப்படி யார்ட்டயோ சொல்லி ஃபீல் பண்ணி அழுகணும்னு தோணியிருக்கு. பட் யார்ட்ட ட்ரஸ்டபுளா பேசுறது எதுன்னு அவருக்கு வாய்ப்பு இது சரியா அமையாதனால, என்ன தோணும்போது இந்த யோசனை அவருக்கு வந்தது. இவர் என்ன பண்ணாரு, அந்த இவாடே ஃபியூச்சராங்க பார்க்ல வந்து ஒரு டெலிஃபோன் பூத் மாரி ரெடி பண்ணியிருக்காரு. இங்க ஒரு பிளாக் கலர்ல அந்த டயல் பண்ற மாரி நம்பர்ஸ் டயல் பண்ற மாரி ஒரு டெலிஃபோன் இருக்கும் இல்லையா? அத வந்து அந்த பிளேஸ் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா, இது அது ஒயர்ல வந்து எதுவுமே கனெக்ஷன்லாம் இருக்காது. ஜஸ்ட் அதனாலயே இது வந்து வின்ஃபோன்னும் சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவரு போய் அந்த ஃபோன்ல எடுத்துட்டு அவர் கசினுக்கு இப்ப டயல் பண்ற மாரி கால் பண்ணி பேசியிருக்காரு. அவருக்கு மனசுக்குள்ள என்னலாம் இருக்கோ, அது எல்லாமே பேசி அழுதுருக்காரு. ஸோ இதனால வந்து அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்திருக்கு. ஸோ இதனாலேயே வந்துட்டு அவர் இத வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபர்தரா இது பண்ணணும்ன்ட்டு அவர் நெறைய வாட்டி பேசி அவருக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் லேட்டரா என்ன ஆச்சுன்னா, 2011ல வந்துட்டு ஒரு எர்த்குவேக் ஜப்பான்ல வந்து எர்த்குவேக் அதுக்கப்புறம் தொடர்ந்து சுனாமி வந்திருக்கு. ஸோ இதனால ஒரு 19,500 மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. இதனால வந்து மக்கள்லாம் அங்க துயரமா இருக்கறனால, சசாகி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அது பப்ளிக்கு ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஸோ இத ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு, அங்க இருக்க மக்களுக்கு வந்து இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் 30,000 பேர் மக்களுக்கு மேல வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசி அந்த மக்களுக்குமே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆயிருக்கு. இதெல்லாம் நெறைய வேர்ல்ட் வைட்ல ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நெறைய இடத்துல வந்து இந்த ஃபோனுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த இன்சிடென்ட்ஸ பத்தி கசினோ டென்வா அப்படின்னு ஒரு புக்கே வந்து சசாக்கியே எழுதியிருக்காரு. கேட்கவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல. சரி நீங்க சொல்லுங்க. இந்த மாரி யார்ட்டயா பேசணும்னு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, நீங்க யார்ட்ட பேசுவீங்க?